ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, புது படம் எப்படி இருக்கு? புது படம்னா நான் எதை சொல்லுவேன் அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபயர் படம் எப்படி இருக்கு? அதை பத்தி தான் பேச போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். ஸோ ஃபயர் படம் அப்படிங்கிற அந்த ஒரு போஸ்டர் வெளியாகி, அந்த டீசர் வெளியாகி பல பேரை பலவிதமா பேச வச்சது. பல பேர் பலவிதமா பேசுனாங்க அப்படின்னா, எல்லாருமே பேசின ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரட்சிதாவோட கவர்ச்சியை பத்தி தான் பேசுனாங்க. எதனால குடும்ப பெண்ணா இருந்த ஒரு ரட்சிதா இந்த அளவுக்கு கிளாமரா இறங்கிட்டாங்க, இவ்வளோ சீப்பா இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் பல விதமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே ரட்சிதா மௌனம் காத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்க எந்த ஒரு பிரஸ் மீட்டோ எந்த ஒரு இன்டர்வியூமே இது சம்பந்தமா கொடுக்கவே இல்லை. படம் நடிக்க வாய்ப்பு வந்துச்சு, நான் நடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க திருமண வாழ்க்கையில இருந்து விலகி வந்ததுக்கு அப்புறமா அவங்க பண்ண போட்டோ ஷூட்ஸ், அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் கிளாமரா தான் இருந்துச்சு. சோ ரக்ஷிதா இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பர்சனல் லைஃபை விட்டுட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்களோட ரசிகர்கள் எல்லாமே பல பேர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சாங் ரிலீஸ் ஆச்சு, அந்த சாங்கை வச்சு இன்னும் நெட்டிசன்கள்லாம் பயங்கரமா ரட்சிதாவையும் அந்த டைரக்டரையும் பயங்கரமா திட்டிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி இவங்க இப்படி எல்லாம் படம் எடுக்கிறாங்க, இவ்வளவு ஒரு ஓப்பனா எப்படி ஒரு சாங்ல எல்லாத்தையும் காட்ட முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேள்வி எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அதை பாக்குறவங்க முகம் சுழிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயம் அதிகமா சர்ச்சையை கிளப்புதோ அந்த விஷயம் தான் அதிகமா பேசப்படும், அதிகமா பகிரப்படும் அப்படின்றதுதான் உண்மை. அந்த வகையில இந்த ஃபயர் படத்தை பாத்தீங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அந்த ஃபயர் படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஜேஎஸ்கே சதீஷ் அப்படிங்கிறவர் தான் அந்த படத்தோட டைரக்டர். அவர் பாத்தீங்கன்னா அந்த படத்தை வெறும் 5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி எடுத்திருக்காரு. இந்த படத்தை பல பேர் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இது அப்படியே உல்டாவா மாறி அவ்வளோ பேரும் போயிட்டு அந்த படங்களை பாக்குறாங்க. அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா, உண்மையிலே பெண்களுக்கு தேவையான ஒரு கதையை மையமா வச்சுதான் அதை எடுத்திருக்காங்க. எதனால அவ்வளவு பெரிய கிளாமர் காட்டுறாங்க நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். வெறும் வெளி தோற்றத்தை மட்டுமே வச்சு நீங்க எப்படி ஒரு விஷயத்தை கெஸ் பண்ண முடியும், எப்படி ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்க முடியும்? உள்ள போயிட்டு படத்தை பார்த்தா தானே அதுல என்ன சொல்ல வரும்ன்றது தெரியும், எதனால இந்த கிளாமர் காட்டப்படுது அப்படின்றது தெரியும். சோ அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில பெண்கள் யாருமே போக மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு படம் தான். பெண்களுக்கு விழிப்புணர்வு வேணும் அப்படின்றத மையமா வச்சுதான் இந்த படத்தையே அவர் எடுத்திருக்காரு. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே வசூல் அப்படின்னா 20 lakhs வந்திருக்கு. இது ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டா தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் படம் நல்லாவே போய்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் அதிகமா வரும், அந்த 5 கோடி ரூபாவை கிராஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு படக்குழு கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இதை வச்சு ரட்சிதா கிட்ட பேசும்போது இப்ப அவங்க ஓபன் டாக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, படம் நான் பணத்துக்காக எதையும் நான் பண்ணல, பணத்துக்காக நான் இந்த அளவுக்கு இறங்கிட்டேனா அப்படின்னு சொல்லி பல பேர் கேள்வி கேட்டீங்க. பணத்துக்காக நான் இறங்கல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பணத்துக்காக நான் இதை பண்ணல, முக்கியமா பெண்களுக்காக, பெண்களை மையமா வச்சு எடுக்கிற படம் அப்படின்றதுனாலதான் அதுல எனக்கு ஒரு மெயின் கேரக்டர் கொடுத்தாங்க. அந்த கேரக்டரை பார்த்து நிறைய பெண்கள் விழிப்புணர்வு அடைய முடியும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுதான் நான் இந்த படத்துக்கு ஓகே சொன்னேன், கமிட் ஆனேன் அப்படின்னு ரட்சிதா சொல்லியிருக்காங்க. இதே கேள்வியை பாலாஜி முருகதாஸ் கிட்ட கேட்கும் போது டைரக்டர் வாழ சொன்னாரு, நான் வாழ்ந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விதமான பதில கொடுத்திருப்பாரு. பட் உண்மை என்ன அப்படின்னா, பெண்களை மையமா வச்சு பெண்களுக்கு தேவையான விஷயங்களை இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கான படங்கள் அப்படின்னு சொல்லி நிறையவே இருக்கு. பட் அதெல்லாம் வேற, இந்த படம் வேற. சோ வெளி தோற்றத்தை வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முடிவு பண்ணாம உள்ள போயிட்டு அலசி ஆராய்ச்சி பார்த்து தீர விசாரிச்சு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இதோட ஒரு மைய கான்செப்ட். அதனாலதான் அந்த டைரக்டர் டீசரையும் சரி அந்த சாங்கையும் அப்படி வெளியிட்டு இருக்காரு. சோ அந்த மாதிரி கான்ட்ரவர்சியா வெளியிட்டா மட்டும்தான் நம்மளால உள்ள போயிட்டு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியும். அப்பதான் நிறைய பேர் விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த மாதிரி ஒரு தாட்ல யோசிச்சு இதை பண்ணியிருக்காரு. சோ படம் உண்மையிலே நல்லா இருக்கு, நீங்க எல்லாருமே போயிட்டு பாருங்க. பெண்களுக்கான ஒரு படம் தான். பெண்கள் இந்த காலத்துல ரொம்பவே எல்லா விஷயம் யோசிச்சு அட்வான்ஸா தான் செயல்படுறாங்க. ஆனாலும் ஒரு சில விஷயத்துல கோட்டை விட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அதுலயும் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை. சோ எல்லாருமே போயிட்டு தாராளமா நீங்க ஃபயர் படத்தை பார்க்கலாம். சோ சினிமால நடக்கக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஹுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.